ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாருக்குன்னா கல்லூரி காலத்தில் இப்போ படிச்சுட்டு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். இதுக்கு என்னோட காலேஜ் லைஃப் ஸ்டோரியை தான் நான் இப்போ இதில் ஷேர் பண்ண போகிறேன். நான் மதுரை வெள்ளச்சாமி நாடார் காலேஜில் தான் பிஎஸ்சி பண்ணேன். என் கூட பலதரப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்கிட்ட என் கூட காலேஜில் படித்த நண்பர்கள் இன்னைக்கும் தொடர்பில் இருக்காங்க. இது வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட படித்த நண்பர்களோட அப்பாக்கள் ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்கிறாங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் படிப்புங்கிறது நாங்கள் சும்மா ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு எல்லாருமே காலேஜில்னா ஒரு கெத்தா அப்படியே சுற்றிக்கிட்டு +2 முடித்தோன்னே எல்லாத்துக்குமே அந்த கெத்து இருக்கும், சுற்றிக்கிட்டு அலைஞ்சோம். அதே மாதிரி படிக்கிறது காலத்தில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்றவங்களோட அப்பாக்கள் இருந்தாங்கன்னா அவங்க பையங்களை எப்படி சேர்த்திருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சும்மா சரி ரைட்டு ஏதோ டிகிரி வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு சேர்த்திருப்பாங்க. அதே மாதிரி நான்லாம் டிகிரி முடிச்ச உடனே என்னோட அப்பா இதில் போய் உட்கார்ந்தாச்சு. ஸோ ஐ எம் ஏ சேஃப். ஆனால் நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸோட பையங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மார்க் சரியாக வாங்காமல் எந்த வேலை பார்க்க ஏது வேலை பார்க்கங்கிறது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க இருந்தாங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் படிப்பு படிப்பு படிப்புன்றது ஜாலிக்கு ஜாலியாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்டு மிஸ்டர் நேரு. இன்னைக்கு திருச்சியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்காப்புல. இன்னைக்கு அவரை ஒரு மாடல் ரோலாக தான் நான் எடுத்துக்கிடலாம். ஏன்னா எங்கள் கூட எவ்வளோ ஜாலி பண்ணுவாப்புல. ஆனால் ஃபர்ஸ்ட் படிப்பில் கரெக்டாக இருக்கிறது. அவன் அப்பா ஒரு ஃபார்மருங்க. அதனால அவரை ஒரு மாடல் ரோலாக எடுக்கலாம். அதனால இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிஸ்னஸ்காரங்க இருந்தோம்னா அவங்க பையங்கன்னா நம்ம வெளியே நம்ம பிஸ்னஸ்ல போய் ஜாயிண்ட் ஆகி இது பண்ணிக்கலாம். ஆனால் டீச்சர்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி ஒரு இடத்துல ஜாப் பிரைவேட் ஜாப்ல வேலை பார்க்குறவங்க பையங்களாகட்டும், நீங்க படிச்சா தான் வெளியே வந்தா தான் உங்களுக்கு வேலை. ஸோ கல்லூரி கனவுகள் எவ்வளவு இருந்தாலும் ஜாலிக்கு ஜாலியா இருங்க, படிப்புக்கு படிப்பா இருந்து பெரிய அளவுல முன்னேறுங்க. சோ காலேஜ்ல என்ஜாய்மெண்டா இருங்க, படிங்க, நல்ல வேலைகளை சேருங்க, நல்ல லைஃப்ல பாசிட்டிவா முன்னேறுங்க. நன்றி. நான் சேரன், மற்றொரு சந்திப்போம். நன்றி.